Ready, start on 3. கத்திரிக்காய் காட்டு, டோர் பேர் கத்திரிக்காய் எடுத்து காட்டு. இங்கே பாருங்க, குட்டி கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. குட்டியாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நிறைய விளைஞ்சிருக்கு. கத்திரிக்காய் பறிக்கலாம். நிறைய பிஞ்சு வச்சுட்டு பாருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுட்டு பாருங்க. இங்கே பாருங்கள், காட்டுமா கத்திரிக்காய் காட்டு, டோர் பேர் கத்திரிக்காய் எடுத்து காட்டு. இங்கே பாருங்க, குட்டி கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. குட்டியாக இருக்கு. என்னம்மா என்ன பேரு? பாபு பேர் என்ன? அப்புறம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. மல்பெரி செடி மேலே பாருங்கள், ஃபுல்லாக அந்த சிவப்பு பசலைக்கீரை வந்து படர்ந்துருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குது. கருவேப்பிலை செடி வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. அப்புறம் இங்கே சர்க்கரைவள்ளி கிழங்கோட கீரை பாருங்கள் எவ்வளோ படர்ந்துருக்குன்னு. இது வந்து நம்ம பறித்து பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பல கீரையோடு சேர்த்து நம்ம கலவைக்கீரையாக பொரியலும் பண்ணலாம், கடையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை செடி வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிலில் கொஞ்சம் கருகிருச்சு. அப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்லேருந்து துளிர் எடுத்து நல்லாவே சூப்பராக வளர்ந்து வந்துருச்சுங்க. அதுக்கு வந்து நம்ம அடிக்கடி புளிச்ச மோர் வந்து தண்ணியில் நிறைய கலந்து டைல்யூட் பண்ணி நம்ம தெளிக்கணும். அப்புறம் வேர்க்கும் ஊற்றும் போது நல்லாவே சூப்பராக நல்லா வருங்க கருவேப்பிலை செடி. அப்புறம் ஆனியன் பீல் எல்லாமே போடலாம், நல்லா வரும். இங்கே பார்த்திங்கன்னா மல்பெரியில் வந்து ஒரே ஒரு காய் இருந்துச்சு, ஒரே ஒரு பழம் இருந்துச்சு. அதை பறிச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சு. மல்பெரி வந்து அது காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா தான் மறுபடியும் வந்து நமக்கு நிறைய பூ வச்சு பிஞ்சு பிடிக்கும். அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கீரை சிவப்பு பசலைக்கீரை வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த வேரோடு நாங்கள் வந்து எடுத்துட்டோங்க. அப்படியே அது வந்து மல்பெரி செடியில் வந்து இருந்துச்சு. அதுவே விதை விழுந்து அதுவே வளர்ந்து வந்துருந்துச்சு. அதை வந்து அப்படியே வேரோடவே எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாகவே நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டோம். ப்ரூனிங் பண்ணி விட்டு அந்த குச்சி இருந்துச்சு வைங்க, அதை எடுத்து நம்ம நட்டு வச்சோம்னாவே சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நம்ம 2வது மாடிக்கு போகலாம். அங்கே வந்து தக்காளி கீரை எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பறிச்சுக்கலாம். ஈஸியாக வந்துடும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பழமாக ஒன்று கிடச்சிதுங்க. நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் காய்க்கிறது வந்து ஒரு சின்ன பழம் போட்டாவே நம்மளுக்கு வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும், நல்லா புளிப்பாக இனிப்பாக. அப்புறம் வந்து கஸ்தூரி வெண்டை கொஞ்சம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். பாப்பா கையில் வந்து கொஞ்சம் குத்திருச்சு. வெண்டைக்காய் எப்போவுமே சொன்ன மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து முள் மாதிரி, அது வந்து குத்திருச்சு போல கையில். இது வந்து தண்டங்கீரை பாருங்கள். அடுத்து தண்டங்கீரை வந்து நல்லா பெரிய பெரிய தண்டுங்க, சூப்பராக இருந்துச்சு கீரை, மயில் தண்டு கீரை. தண்டை வந்து குழம்புலையும் போடலாம். கீரை வந்து கொஞ்சம் தண்டோடு சேர்த்து நம்ம பொரியலும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கீரை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இதில் வந்து ஒரு சில கீரைலாம் வந்து நல்லாவே முத்திருச்சு. இதை வந்து நம்ம விதைக்கி விட்டாச்சு. நம்ம அப்புறம் நிறைய கிளை வச்சு நிறைய விதை கிடச்சிருக்கு. நான் உடச்சேன். அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா சாரணப்பருப்பு கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. அப்புறம் இது என்ன காயின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து மிதக்கன் காயின்னு சொல்கிறாங்க. அதுதானான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதில் வத்தல்லாம் போடலான்னு சொல்கிறாங்க. காமிச்சிட்டு பாருங்க. காரம் இந்த சைஸ் காட்டிக்கலாம்.
அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கிடச்சிதுங்க. இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் இந்த கீரைலாம் பறித்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.